வணக்கம். வேந்தரின் உச்சவேளை பகல் செய்திகளுக்காக ரேவதி ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் 6000 கன அடி நீர் திறப்பு. முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. திமுக ஆட்சியில்தான் மீனவர் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. சென்னையில் நமக்கு நாமே சந்திப்பில் ஸ்டாலின் பேச்சு. மூன்று மாணவிகளின் மரணம் தற்கொலை அல்ல, கொலைதான். கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு. மூன்று மாணவிகள் மரணம் குறித்து நீதி விசாரணை வேண்டும். விழுப்புரத்தில் போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மியினர் கைது. பாசனத்திற்காகவும் மகாமக திருவிழாவுக்காகவும் மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் தாமதமாக நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் கூடுதலாக தண்ணீர் திறக்க வேளாண் பெருங்குடி மக்கள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, கோரிக்கையை ஏற்று சுமார் 70,000 ஏக்கர் நிலங்களின் பாசன வசதிக்காக நாளை முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு 6000 கன அடி நீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் மகாமக திருவிழா வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கும்பகோணம் நகரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர ஆணையிட்டுள்ளதாக கூறியுள்ள முதல்வர், மகாமக திருவிழாவிற்கு வரும் பக்தர்களின் தேவைக்காகவும் சிறப்பு நிகழ்வாக மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீர் திறக்க ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில்தான் மீனவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தான் மேற்கொண்டு வரும் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை திருவல்லிக்கேணியில் மீன் வணிகர்களை இன்று சந்தித்து உரையாடினார். அப்போது மீனவர்களின் கடனை தள்ளுபடி செய்தது, மீன் வளர்ச்சிக் கழகம் தொடங்கியது உள்பட மீனவர்களுக்காக பல நலத்திட்டங்களை தொடங்கியது திமுக ஆட்சியில்தான் என்று அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் இருந்தபோது, கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மீனவர்களை என்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, சட்டம் படித்த வழக்கறிஞர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபட்டோம். ஆனால் இந்த அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையிலும் எந்த சலுகைகளையும் எந்த திட்டங்களையும் இந்த மீனவர் சமுதாயத்திற்காக கொண்டு வரவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய, வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று அக்கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 மாணவிகள் மர்ம மரணம் தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பில் முன்னாள் மாணவர்கள் செய்தியாளர்களுடன் பேசினர். சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அந்த கல்லூரியில் நடைபெறும் முறைகேடு மற்றும் அடக்குமுறை குறித்து மனித உரிமைகள் ஆணையம், தேசிய ஆதிதிராவிடர் ஆணையம் உள்ளிட்ட 15 துறைகளில் புகார் மனு அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள், நிர்வாகத்தின் கொடுமை தாழாமல் பல மாணவர்கள் இடையிலேயே படிப்பை நிறுத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டனர். 3 மாணவிகளிடமும் மிரட்டி கடிதம் வாங்கிக் கொண்டு பின்னர் அவர்களை அடித்து கொன்றுள்ளனர் என்றும் முன்னாள் மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டினர். அங்கே வந்துட்டு ஒரு மருத்துவர் கூட அந்த கல்லூரியில் கிடையாது. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. மூளைக்கு மூளை ஒட்டடை படைஞ்சு பழைய அந்த காலத்து பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங் அதில் தான் உட்காந்துருப்போம். அதான் நாங்கள் பார்த்தா இந்த கல்லூரியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2008 2014 வரைக்கும் 118 பேர் அரசு மற்றும் நிர்வாக கலந்தாய்வு மூலம் சேர்ந்திருக்காங்க. அதில் 112 பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த 112 பேரில் 108 மாணவர்கள் தலித் மாணவர்கள். அந்த இது அவங்க கழுத்து கிடையாது. ஆக்சுவலி அவங்க என்னோட ஜூனியர்ஸ், நான் அவங்கள பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவ்வளோ பேசினதில்ல. இப்போ இவங்க சொல்கிறாங்க அவங்களோட கையெழுத்து கிடையாது அப்படின்னு அவங்க கிளாஸ்மேட்டே சொல்கிறாங்க. அவங்க கையெழுத்து கிடையாது, ஆனால் சைன் மட்டும் போட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மேபி எனக்கு தெரியல, சைன் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அவங்கள அடித்து சாகடிச்சிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ரவுடி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மர்மமான முறையில் இறந்த 3 மருத்துவ மாணவிகளின் உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினர் காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்.
விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 மாணவிகள் இறந்த சம்பவம் தமிழகத்தையே பெரிய அதிர்வுக்குள்ளாகி இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாணவிகளோட உடலில் வைக்கப்பட்டிருந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து 2 மாணவிகளோட உடல்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்குக்கு சம்பந்தமான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், மாணவிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவிகளுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியினர் கடந்த 3 நாட்களாக மருத்துவமனை வளாகத்தில் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறையினர் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் 30க்கும் மேற்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்திருக்காங்க. இப்பொழுது மாணவிகள் இறந்ததற்கு பின்னால் அவர்கள் மீது தீவிர விசாரணை என்ற பெயரில் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் இந்த பிரேத பரிசோதனை இவர்கள் தமிழகத்தில் நடத்தக்கூடாது, தனி கமிஷன் ஒன்றை உருவாக்கணும். இந்த நிலையில தற்போது புதிதாக அந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளும் போராட்டத்தில் கலந்ததுனால இந்த மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு இந்த காலேஜில் ஃபுல் அமௌண்ட் கட்டினா உள்ள ஏற்றி வச்சுட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் நாங்கள் கட்டிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வேறு காலேஜ் பார்த்தாரோம், நீ அந்த காலேஜ் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அந்த காலேஜில் பே பண்ணிட்டாங்க. அந்த காலேஜில் படிச்சுக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் படிச்சுக்குவோங்க. தொடர்ந்து பிரேத பரிசோதனை நிலையத்தில் மோனிஷா உடலுக்கு துப்பாக்கி எந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதுனால தொடர்ந்து மருத்துவமனையில் பதட்டமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக மருத்துவமனை வளாகத்திலிருந்து ஆர் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் குறித்த வழக்கில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் மரணமடைந்த 3 மாணவிகளின் உடல்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது. 2 மாணவிகளின் பெற்றோர்கள் உடலை பெற்றுச் சென்றனர். ஆனால் மோனிஷா என்ற மாணவியின் உடலை வாங்க அவருடைய பெற்றோர் மறுத்ததால் மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கும் மோனிஷாவின் பெற்றோர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கோரியுள்ளனர். இந்த நிலையில் அந்த வழக்கில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். பாரபட்சமின்றி விசாரணை சரியான கோணத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் 3 பேரின் உடல்களும் தடயவியல் நிபுணர் கீதாஞ்சலி தலைமையிலான குழு மூலம் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து விரிவான விசாரணைக்காக வழக்கு விசாரணை இன்று பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோவாவில் சுற்றுலாத்துறையை வளர்க்கும் வகையில் ஹெலிகாப்டரில் சுற்றுலா திட்டம் அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவா மாநிலம் விளங்குகிறது. அழகிய கடற்கரையும் போர்த்துகீசிய கலை நுட்பத்தில் கட்டப்பட்ட கம்பீரமான கட்டிடங்களும் பல்வேறு நாட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் அங்கு சுற்றுலாவை மேலும் வளர்க்கும் வகையில் வானத்தில் இருந்து பறவையின் பார்வையில் கோவாவின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் அங்கு ஹெலிகாப்டர் மூலம் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநில முதல்வர் லட்சுமிகாந்த் பர்சேகர் ஹெலிகாப்டரில் ஏறி வானத்திலிருந்து கோவாவின் அழகை பார்த்து ரசித்தார். Commence from 1st of February. It is unique of its type. You view Panjim, Old Goa, Vasco, the beaches, beautiful beaches from heaven. பீகாரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய காவல்துறையினரின் வாகனங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இதையடுத்து அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. பீகார் மாநிலம் வைஷாலியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதி மக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றியதை அடுத்து காவல்துறையின் வாகனங்களுக்கு தீ வைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தப்பி ஓடினர். கொழுந்து விட்டெறிந்த தீயை தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் போராடி அணைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாகனங்களுக்கு தீ வைத்தவர்களை தேடி வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சிம்லா உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு கடும் குளிர் நிலவி வருகிறது. இமாச்சல பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிர் வாட்டி வருகிறது. சிம்லாவில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சென்றதால் சுற்றுலா பயணிகள் உள்பட அந்த பகுதி மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது.
அதிகளவாக லாஹுல் ஸ்பிட்டி பகுதியில் -10.8 டிகிரி செல்சியஸ் குளிர் பதிவானது. மேலும் கல்பாவில் -3.2 டிகிரி செல்சியஸும், மணாலியில் -3 டிகிரி செல்சியஸ் குளிரும் பதிவானது. தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதல், 3 பேர் பலி, ஒரு குழந்தை கவலைக்கிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் 6 அரசு கூட்டுறவு நூற்பாலைகள் சுமார் 145 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் கோகுல இந்திரா தெரிவித்தார். குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள அரசு கூட்டுறவு நூற்பாலையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரம் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 6000 கிலோ எடையிலான நூல்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். 1,62,00,000 பேருக்கு பொங்கல் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கைத்தறித்துறை அமைச்சர் கோகுல இந்திரா தெரிவித்தார். 6 கூட்டுறவு நூற்பாலைகள் இயங்குவதற்காக சுமார் 145 கோடி ரூபாய் அரசு சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிலே ஒன்று தான் இந்த ஆரல்வாய் மொழி, இந்த நூற்பாலை, கூட்டுறவு நூற்பாலை. 31 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுமார் 350 நபர்கள் இங்கே பணிபுரிந்து வருகின்றார்கள். கூடன்குளம் அணுமின் திட்டம் தோல்விகரமானது என்பதால் அணுமின் நிலையத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று அணு உலைக்கு எதிரான போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 7 மாத காலமாக முடங்கி கிடந்த கூடன்குளம் முதல் அணு உலையில் சோதனை நடைபெறுவதாக நிர்வாகம் கூறியிருப்பது மக்களை திசை திருப்பும் செயல் என்றார். 2013ஆம் ஆண்டே சோதனை முடிந்துவிட்டதாக கூறிய நிலையில் தற்போது மீண்டும் சோதனை நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், அணு உலையில் உள்ள கொதிகலனில் பிரச்சனை என்று தகவல் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் 3வது மற்றும் 4வது உலைகளை அமைக்க உள்ளதாக அணுசக்தித்துறை அறிவித்திருப்பது மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் உதயகுமார் கூறினார். முதல் 2 அணு உலைகளே ஓடவில்லை, முடங்கி கிடக்கின்றன. இந்த நிலையில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வது 4வது அணு உலைகளை நாங்கள் கட்டப்போகிறோம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை சட்டமன்றத்துக்கு எடுத்துச் செல்வது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். திருப்பூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 1ஆம் வகுப்பு மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். திருப்பூர் KVR நகரில் இயங்கி வரும் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சேர்ந்து 1ஆம் வகுப்பு பயின்று வந்த சிவராமை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து படுகாயமடைந்த மாணவர் சிவராம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றி வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு விஷயம் வெளியே வரணும்ல. அது விட்டு போலீஸ்கார் யாரும் உள்ள போகாம எல்லாரும் உள்ள போய் எங்களை யாரும் உள்ள அனுப்பாம இருந்துட்டாங்கன்னா அவங்க வாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்தா என்ன எப்படி எங்களுக்கு தெரியும்? குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்புறம் வேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் பலியானார்கள். ஒரு குழந்தை பலத்த காயமடைந்தது. வேலூர் அரப்பாக்கம் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனம் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பீட்டர் என்பவரும் அவரது மனைவி ஸ்டெல்லா மேரி ஆகியோர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தினால் அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் திடீரென நின்றதால் பின்னால் வந்த மற்றொரு கார் சாலையின் மறுபகுதிக்கு சென்று எதிரே வந்த 2 சக்கர வாகனம் மீது மோதியது. இதில் ஆரிஃப் என்பவர் உயிரிழக்க அவரது குழந்தை பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சாலையின் 2 பக்கத்திலும் நடைபெற்ற விபத்தால் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரப்பாக்கம் கூட்டுரோடு 4 வழிச்சாலையில் அடிக்கடி விபத்து அதிகமாக ஏற்படுறதுனால இப்போ 2 பேர் இறந்துட்டாங்க. இந்தாண்ட 2 பேர் கார் மாறி 2 பேர் இறந்துட்டாங்க. இதனால் எங்களுக்கு மேம்பாலமோ இல்லை அடிக்கடி தினமும் ஒரு விபத்து நடக்கிறது. இதனால் ஏதாவது ஒரு வழி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 பேர் பைக்கில் எதிர்க்க வந்த வண்டி அடித்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இறந்துட்டாங்க. அதனால் ஸ்கூல் பசங்க நிறைய மூவ் ஆகிற இடமா இருக்குது, ஆஃபீஸுக்காக நிறைய மூவ் ஆகிற இடமா இருக்குது. இங்கே ஒரு மேம்பாலம் அமைச்சு வச்சா நல்லா இருக்கும்.
சாதி சான்றிதழ் வழங்க கோரி பழங்குடியின மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை சக்கிமங்கலம் பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் சாட்டையடி, ஜோசியம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை மேற்கொண்டு வருகின்றனர். சாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இவர்களின் குழந்தைகள் உயர்கல்வியை தொடர முடியாத நிலை உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தங்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தினர். எங்கள் மக்கள் கடந்த 20 வருட காலமாக இந்து சோழா என்று எஸ்டி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தும் எதுவும் நடக்கவில்லை. எனவே உடனடியாக இந்த பழங்குடி மக்களுக்கு சோழகா என்று எஸ்டி சான்றிதழ் வழங்க வேண்டும். அதுவரை எங்களது போராட்டம் தொடரும். 3 ஆண்டுகளாக குடும்ப அட்டை வழங்காததை கண்டித்தும் உடனடியாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் சேலத்தில் வட்ட வழங்கல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப அட்டையை வழங்க வட்ட வழங்கல் துறை அலுவலர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். மேலும் சேலம் வட்ட வழங்கல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். தகுதியானவர்களுக்கு உடனடியாக குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்ட வழங்கல் துறை அலுவலர்கள் உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. அவர் வரப்பெல்லாம் இருக்கிறத கேட்டால் கலெக்டரேட்டுன்னு போயிடுறாரு. அதே பணம் கொடுத்தா உடனே மாதத்தில் 7,000 ரூபாய் கொடுத்தோம்னா உடனே வருது ரேஷன் கார்டு. நாங்களும் வந்து கேட்டுவிட 2012 எழுதி போடுறதுக்கு வரல, வரும்போதெல்லாம் ஒரு இருக்கிறது இல்லைங்க. 13 எழுதி போட்டோம், 2014 வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, 13 இன்னும் வரல. நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்கன்னு சொன்னாங்க, நாங்களும் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் லெட்டர் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் தர முடியும், இல்லைன்னா வர முடியாது, நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க சார். கடலூர் அருகே குடிநீர் குழாய் உடைந்து சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பள்ளி மாணவ மாணவிகள், வாகன ஓட்டிகள் என பல்வேறு தரப்பினர் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூரை அடுத்த திருவந்திபுரம் மலைப்பகுதியில் இருந்து குழாய் மூலம் நகரின் மஞ்சக்குப்பம், புதுப்பாளையம், செம்மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் திருப்பாதிரி புலியூர் அருகே குழாயில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மாணவ மாணவிகள், அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர். வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதாகவும் இவற்றை நகராட்சி நிர்வாகம் தற்காலிகமாக சரி செய்வதால் மீண்டும் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாதத்துல மட்டும் ஒரு 10 வாட்டி உடஞ்சிடுச்சிங்க. நகராட்சி கவர்மெண்ட்ல செய்கிறாங்க, ஆனால் சரியாக செய்ய மாட்டாங்க. ஒரு வாட்டி நோண்டுறாங்க, லப்பர் சுற்றிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன திரும்பி அது உடைய தான் செய்யும். செய்யறத ஒரு தரமான பைப்பை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். குடிநீர் சுகாதாரம் இல்லாமல் மக்கள் நகராட்சி மக்கள் அவசரப்படுறாங்க. வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அடிக்கடி வாகன ஓட்டிகள் அடிக்கடி பள்ளம் இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. அதுக்கு நகராட்சி நிர்வாகம் தரமுள்ள பைப்பாக போடணும். புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து கல்வித்துறை அலுவலகம் முன்பாக சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததை கண்டித்தும் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் குழு அமைத்து அரசு கண்காணிக்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். அரியலூர் மணியான்குட்டை தெருவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் குடமுழுக்கை ஒட்டி நேற்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன. இந்நிலையில் இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோபூஜையும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வணங்கி வழிபட்டனர். இன்று காலை 9 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் கோமாதா பூஜையும் சிறப்பாக நடைபெற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து அம்பாளுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று ஆனந்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அது சமயம் கோமாதா பூஜை கலந்து கொண்டோம். மிகவும் சிறப்பாக இருந்தது.
பணியாளர் மக்களுக்கு நன்மையும் பயக்கிற மாதிரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் சுதந்திர தாகத்தை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்த தொன்மையான கலையான இசை நாடக கலையை பாதுகாக்க வேண்டும் என அக்கலையின் மூத்த கலைஞர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தமிழில் இசை நாடக கலைக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கலை ஒரு காலத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் இரவு முழுவதும் இசைக்கப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்துள்ளது. சுதந்திர போராட்ட காலத்தில் மக்களிடையே சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியதில் இசை நாடக கலைக்கு பெரும் பங்குண்டு. நாடகத்தில் கடவுள் வேடமணிந்தவர்கள் கூட தங்கள் பாடல்கள் வசனங்கள் வாயிலாக மறைமுகமாக ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தனர். மக்களுக்கும் அந்த உணர்ச்சியை பற்ற வைத்தனர். காலப்போக்கில் பல்வேறு பொழுதுபோக்குகள் அதிகரித்து விட்டதாலும் இரவு முழுவதும் 8 மணி நேரம் நடைபெறும் இசை நாடகங்களை ரசிப்பதில் மக்களின் ஆர்வம் குறைந்ததாலும் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கி வந்த கிராம கோவில் மேடைகளில் மாற்று பொழுதுபோக்குகள் இடம் பிடித்தன. அந்த காலத்தில் உச்ச ஸ்தாயில பாடி சுரம் மாறாம லயம் மாறாம பாடின காலமெல்லாம் போச்சு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆடலும் பாடலும் டிவியை திறந்தா கிட்டத்தட்ட பல சேனல் இருக்குது. அதை பார்த்துட்டு உட்காந்துடுறாங்க. 8 மணி நேரம் உட்காரக்கூடிய அந்த சக்தி அந்த பொறுமை இந்த ஜெனரேஷன் கிடையாது. கிராமங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வைப்பாங்க. ஒரு வாரம் தினம் ஒரு நாடகமாக இருக்கும். அதெல்லாம் மாறி என்னாச்சுன்னா இப்போ ஒரு வாரங்கிறது போய் 3 நாளாகி இப்போ ஒரு நாள் தான் நடக்குது. அடுத்த தலைமுறை கலைஞர்கள் இந்த கலையை தேர்ந்தெடுக்க தயங்குவதால் இந்த கலை நசிந்து வருவதாக மூத்த இசைக்கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கலையை நம்பி 7000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருப்பதாகவும் அனைவரும் மிகவும் சாதாரண நிலையிலேயே உள்ளதாகவும் இசை நாடக கலைஞர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அப்போ நாடக நடிகர்னாலே ஒரு மரியாதை இருக்கும். இப்போ அதெல்லாம் மாறி நாடகம்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு கீழே வந்துருச்சு. கிராமத்தில் இருக்கக்கூடிய சில பெரியவங்களுடைய உதவியில் தான் இந்த கலை அப்படியே அழியாமல் எங்களை மாதிரி நாடக கலைஞர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. தங்களை போன்ற கலைஞர்களுக்கு அரசின் விருதும் பாராட்டும் ஊக்கமும் கிடைத்தால் இக்கலையை வளர்க்கும் பணியை சிரமத்துடனாவது செய்ய முடியும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆன்மீகம் சார்ந்த இசை நாடக கலையை வளர்க்க கடந்த காலத்தைப் போல குரு முகாந்திரங்களை அமைத்து இந்த கலையை கற்றுத்தர அரசு முன்வருவதுடன் மாவட்டம் தோறும் உள்ள இசைப்பள்ளிகள் வாயிலாக இக்கலையை கற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரசாங்கம் இசைப்பயிற்சி பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த இசை நாடக பயிற்சியையும் நடத்தி ஆர்வமிக்க இளைஞர்கள் சமுதாயத்தை வருங்கால சமுதாயத்தை உருவாக்கினா இந்த புராதன கலையானது அழியாமல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. எதிர்கால ஜெனரேஷனில் வேலை கிடைக்கல திண்டாட்டத்தை கூட இந்த கலைகள் மூலமாகவே அவன் தன்னுடைய தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வருமானத்தை பெருக்கிக்கலாம். இசை நாடக கலைஞர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா ராஜேந்திரன். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் ஆண்டி முரே. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் 12 மணி நேரத்திற்குள் 10 இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 5 பேர் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. இதனை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிபர் ஒபாமா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இல்லியான்ஸ் மாகாணத்தின் சிகாகோ நகரில் 12 மணி நேரத்திற்குள் 10 இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றன. இதில் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் படுகாயமுற்றதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த துப்பாக்கிச்சூடு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் சிகாகோ நகர மக்கள் போதிய கல்வி வேலைவாய்ப்பின்மையே இத்தகைய சம்பவங்களுக்கு காரணம் என தெரிவிக்கின்றனர். The guy who holds his gun for survival
he's not going to turn it in. We have to invest, give people jobs and education. That is what's going to solve the gun violence. வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற 241 ரன்களை வெற்றி இலக்காக வங்கதேச அணி நிர்ணயித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரில் ஏ பிரிவைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்கா வங்கதேசம் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. வங்கதேசத்தின் சிட்டகாங்கில் உள்ள ஜஹூர் அகமது சௌத்ரி திடலில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிதானமாக விளையாடிய அந்த அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக நஸ்மல் ஹுசைன் சாண்டோ 73 ரன்கள் எடுத்தார். 241 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடி வரும் தென்னாப்பிரிக்க அணி 22 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 69 ரன்கள் எடுத்துள்ளது. Straight down the ground. Lovely in the air, but through the ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் பிரிட்டனின் ஆண்டி முர்ரே ஸ்பெயினின் டேவிட் ஃபெரரை வென்று அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். உலகின் 2ஆம் நிலை வீரரான ஆண்டி முர்ரேவை 8ஆம் நிலை வீரரான டேவிட் ஃபெரர் எதிர்கொண்டார். ரசிகர்களுக்கிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆண்டி முர்ரே ஆதிக்கம் செலுத்தினார். முதல் செட்டை முர்ரே கைப்பற்றிய நிலையில் 2வது செட்டை டேவிட் ஃபெரர் வென்றார். எனினும் சுதாரித்துக் கொண்ட முர்ரே அடுத்தடுத்த 2 செட்களை கைப்பற்றி வெற்றி பெற்றார். 6-3, 6-7, 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் வென்ற ஆண்டி முர்ரே அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் 6000 கன அடி நீர் திறப்பு, முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. திமுக ஆட்சியில்தான் மீனவர் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. சென்னையில் நமக்கு நாமே சந்திப்பில் ஸ்டாலின் பேச்சு. மூன்று மாணவிகளின் மரணம் தற்கொலை அல்ல, கொலைதான். கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு. மூன்று மாணவிகள் மரணம் குறித்து நீதி விசாரணை வேண்டும். விழுப்புரத்தில் போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மியினர் கைது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.